सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं गोविन्दं परमानन्दं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् இதுல என்ன சொல்ற? சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம், அதாவது எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கரைத்து குடித்தவர், வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவர். உண்மையிலேயே அதுதான். அவரை அப்ப எப்படி அடைய முடியும் அப்படின்னா, தெளிந்த அறிவு மூலமாகத்தான் அவர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ற. அப்பேற்பட்டவர் அந்த கோவிந்த பாதர். அவர் தான் சத்குரு. அது மட்டுமல்ல, ஆனந்த ரூபி. கோவிந்தம் பரமானந்தம். அவர் எப்போதுமே அந்த ஆனந்தத்திலேயே தான் இருப்பார். அப்பேற்பட்ட குருவிற்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு இங்க ஆதிசங்கரர் சொல்ற. ஆதிசங்கரருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தா எல்லாருக்கும் தெரியும். பிரதானமாக 4 சிஷ்யர்கள். அதுல ஒருத்தர் பேரு தான் கிரி. இப்போ கிரி கொஞ்சம் வித்தியாசம் மற்ற சிஷ்யர்களை காட்டிலும். இப்போ மற்ற சிஷ்யாலாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, எப்போதும் குரு ஏதாவது பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா விசாரணை பண்ணுவா. அந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன, கிரந்தங்களை எல்லாம் எடுத்து படித்து டிஸ்கஷன் விசாரம் பண்ணுவா. இந்த மாதிரி இந்த இன்டெலெக்சுவலாக பண்ணக்கூடியது அத்தனையும் பண்ணுவா. ஆனால் கிரிக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. கிரிக்கு என்ன தெரியும் பெண்ணா அப்படின்னா, எப்போதும் குரு ஸ்மரணை பண்ண தெரியும். குருவுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தான் அவன் பார்த்துட்டு இருப்பான் எப்போதும். இப்போ ஆதிசங்கரருக்கு அவர் எழுந்துட்டான்னா அடுத்து அவருக்கு என்ன தேவை, அவருக்கு ஆகாரம் கொடுக்கணுமா இல்லை வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு அந்த ஸ்மரணை பூராவும் குருவை பற்றி மட்டும்தான் இருக்கும். குருவுக்கு அடுத்து என்ன வேணும், அவருக்கு என்ன சேவை பண்ணலாம் அப்படின்னு குரு சேவையில தான் சதா சிந்தனை. இது மற்றவாளுக்கெல்லாம் இதை பார்த்தா ரொம்ப கேலியா இருக்கும், மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம். ஆனா ஆதிசங்கரருக்கு தெரியும் கிரியை பத்தி. இப்போ ஒருத்தன் உண்மையிலேயே வெறும்ன சாஸ்திரம் வேதங்களை மட்டும் கத்துண்டு இந்த பவசாகரத்தை கடக்க முடியுமா, ஞானத்தை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அதற்கு பதில் வருது. இப்போ இல்லை பெரிய குணவானாக இருக்கான், நான் ரொம்ப நல்லவன், நிறைய பேர் சொல்லுவாளையா நான் ரொம்ப நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறேன், அந்த மாதிரி ரொம்ப குணவானா இருந்தா அப்ப அவர்களுக்கெல்லாம் இந்த ஞானம் சித்திக்குமா அப்படின்னா தியாகராஜ சுவாமி சொல்றார் இதுக்கான விடைய. குரு லேக்க எட்டுவண்டி குருக்கு தெளியத போது, குரு லேக்க எட்டுவண்டி குருக்கு தெளியಕ போது, குரு லேக்க எட்டுவண்டி குருக்கு தெளியಕ போது, குரு லேக்க எட்டுவண்டி குருக்கு தெளியಕ போது, குரு லேக்க எட்டுவண்டி குருக்கு.
సద్గురు లేక ఎటువంటి గురించి తెలియకపోదు గురు లేక ఎటువంటి గురించి తెలియకపోదు. இதுல என்ன சொல்றார் தியாகராஜ சுவாமி? ஒருத்தன் எத்தனை ஆற்றல் உடையவனாக இருந்தாலும், அதாவது எவ்வளவு படிச்சிருந்தாலும், குணவானாக இருப்பினும் கூட ஆசானோட தயவின்றி இந்த கரடுமுரடான இந்த மனம், கரடுமுரடு காடுங்கிறன்னா அவர் எதை சொல்றாருன்னா மனதை சொல்றார். கருகைன ஹிருத் ரோக, கரடுமுரடான முள் செடியெல்லாம் நிரம்பின ஒரு காடு இருக்கு. அந்த காடு வேற எங்கேயும் இல்லை, உள்ளுக்குள்ள மனம்னு இருக்கு. அந்த மனத்துல எவ்வளவோ பிணிகள்லாம் இருக்கு. அந்த பிணிகளெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா அது குருதேவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றார். அதனால குருவனுடைய அந்த ஆசானுடைய தயவன்றி தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்துக்கான தத்துவ பொருளை உண்மையிலேயே யாராலையும் உணர முடியாது. அந்த சத்குருவால மட்டும்தான் அதை வழங்க முடியும் அப்படின்னு இங்க சொல்றார் நம்மளுடைய தியாகராஜ சுவாமி. அப்போ இங்க மற்ற சிஷ்யெல்லாம் இருக்கா, அவளாம் குணவான்கள் தான், நிறைய படிச்சவா தான். ஆனா இங்க கிரிக்கு பெருசா ஒன்றும் படிப்பறிவோ எதுவும் கிடையாது. ஆனா அவங்கிட்ட எப்பேற்பட்டது இருக்கு குரு பக்தி. எப்படிப்பட்ட குரு பக்தி அவனுடையது? குருர் சிவோ குருர் தேவோ, குருர் சிவோ குருர் தேவோ, குருர் பந்து குருர் பந்து ஷரீரினா, குருர் சிவோ குருர் தேவோ, குருர் பந்து ஷரீரிணாம், குருராத்மா குருர் ஜீவோ குருரான்யன்னம், குருரான்யன்ன வீத்யதே, குருரான்யன்ன வீத்யதே. அதாவது குருவே சிவன், குருவே தெய்வம், குருவே பந்து, குருவே ஆத்மா, குருவே உயிர், குருவுக்கு புறம்பாக வேறு எதுவும் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஆக்சுவலாக குரு கீதையில இடம்பெற்றுள்ளது. ஆனா இப்படி ஒரு சிஷ்யன் கருதணும். அதாவது குருவே சிவன், குருவே தெய்வம், குருவே பந்து. ஒரு சிஷ்யன் கிட்ட உனக்கு உண்மையான பந்து யாருப்பா அப்படின்னா அவன் குரு மாதா, குரு பிதா, குருவே சர்வலோகானம் தான் உண்மையிலே சொல்லுவான். அவனுக்கு எல்லாமே குருதேவர் தான். குருதேவரை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. உண்மையான சிஷ்யனுக்கு அந்த குருவே தான் ஆத்மா, அந்த குருவே தான் உயிர், அந்த குருவுக்கு புறம்பாக இரண்டாவதாக ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தான் அந்த சிஷ்யன் இருப்பான். அப்பேற்பட்ட சிஷ்யனாகத்தான் இந்த கிரி விளங்குகிறான். அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனால் குரு பக்திங்கிறது அவனுக்கு நிறைய இருக்கு. அது நம்மளுடைய ஆதிசங்கரருக்கு தெரியும். இப்போ ஒரு சமயம் விவேக சூடாமணி கிளாஸ்க்கு உட்கார்ந்துட்டு இருக்கார் ஆதிசங்கரர். அதாவது மற்ற சிஷ்யாலாம் வந்துட்டா, அவர் இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ சிஷ்யா காத்துன்னு இருக்கான், குரு எப்போ ஆரம்பிப்பார் அப்படின்னு. அப்போ ஒரு சிஷ்யனுக்கு பொறுமை இல்லை, கேட்குறான், குருதேவா ஆரம்பிக்கலாமே எல்லாரும் வந்தாச்சேன்னு. இல்லை, கிரி இன்னும் வரலை, அவன் வந்துடட்டும் அப்படிங்கிற. இப்போ இந்த கிரி என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இப்போவும் நதிக்கரையில் குருவினுடைய ஆடையை துவைத்து கொண்டிருக்கிறான். அங்கேயும் குரு சேவை தான் பண்ணிட்டு இருக்கான். குருவினுடைய சிந்தனை குரு சேவை. ஆதிசங்கரர் இப்படி சொன்ன உடனேயே, கிரி வரட்டம் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த சிஷ்யா சொல்றான், குருதேவா
நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த கிரிக்கு ஒன்றும் விளங்க போகிறது கிடையாது. இந்த செவரு இருக்கு இல்லையா, அந்த செவரும் அவனும் ஒன்று தான். எப்படி இந்த செவத்துக்கு நீங்கள் எவ்வளோ வியாக்கியானம் சொன்னாலும் அதுக்கு புரிய போகிறது இல்லையோ, அதே போல தான் இந்த கிரிக்கும் புரிய போகிறது இல்லை. அதனால் அவனுக்கு எதற்காக இப்படி காத்துன்னு இருக்கணும், நீங்கள் தயவு பண்ணி துவங்குங்கோ அப்படின்னு சொன்ன உடனேயே ஆதிசங்கரருக்கு ஒரு மாதிரி ஆகிறது. என்ன இவாள்லாம் இந்த மாதிரி பேசுகிறாளே, ஏன்னா அவருக்கு தெரியும் கிரிக்கிட்ட என்ன இருக்குன்னு, இவாளுக்கு கிரிக்கிட்ட என்ன இல்லைங்கிறது தெரியும். ஆனால் ஆதிசங்கரருக்கு அவன்கிட்ட என்ன இருக்குங்கிறது தெரியும். இப்போ உடனே என்ன பண்ணுறார் சங்கரர் அப்படின்னா, உட்கார்ந்த இடத்திலேயே சங்கல்பம் பண்ணுறார். இப்போ தீட்சை பலவிதமாக கொடுக்க முடியும். சக்ஷு தீட்சைங்கிறது தொட்டு கொடுக்கறது, நயன தீட்சை கண் மூலமாக கொடுக்கறது, ஸ்மரணத்தினாலேயே தீட்சை கொடுக்க முடியும், வெறும் தாட் வெறும் எண்ணத்தினால கொடுக்க முடியும். இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஆதிசங்கரர் அவருடைய மடத்தில் கிரி எங்கேயோ இருக்கான் நதிக்கரையில். இங்கேருந்து ஆதிசங்கரர் கிரிக்கு அத்தனை ஞானம் சித்திக்கட்டம் அப்படின்னு சங்கல்பம் பண்றார். ஏன்னா அவர் எப்பேற்பட்டவர் ஆதிசங்கரர். அஜ்ஞான திமிரதரணி மங்கீகிருத ஸ்ருதி சரணி, அஜ்ஞான திமிரதரணி மங்கீகிருத ஸ்ருதி சரணி, சுஜ்ஞான சுககரணி, சுஜ்ஞான சுககரணி, சூக்ஷ்ம பிராணவரணி, சுஜ்ஞான சுககரணி, சூக்ஷ்ம பிராணவரணி, ஸ்ரீ சங்கர குருவரோ சிந்தயாமி பவஹரோ, ஸ்ரீ சங்கர குருவரோ சிந்தயாமி. அக்ஞான திமிர தரணீம், அதாவது அக்ஞானம் அப்படிங்கிற இருளை கடக்க உதவும் ஒரு படகு போல இருக்கார். அங்கீகிருத்த ஸ்ருதி சரணீம், அதாவது வேதம் ஸ்ருதி சாரத்தை எல்லோருக்குமே அவர் தான் வழங்கினார் இல்லையா. இப்போ அவர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அத்வைத்தம் இல்லை, அழிஞ்சு போயிருக்கும் உண்மையிலேயே. சுக்ஞான சுககரணீம், சுக்ஞானம் சுகமான ஞானத்தை வழங்குபவர். அப்போ ஞானம் அப்படின்னாலே இப்போ நம்ம சொல்கிறோம் அக்ஞானமெல்லாம் போனோம், சரி ஏதோ அக்ஞானம்னு சொல்கிறா, ஏதோ ஞானம்னு சொல்கிறா அப்படின்னா ஒன்றும் இல்லை. அக்ஞானம்ங்கிறது துக்கம். அக்ஞானத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா துக்கம்னு அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சாதாரணமாக நம்ம மனம் என்ன பண்ணும், நம்மளை சந்தோஷமாகவே உண்மையிலேயே இருக்க விடாது. ஏதோ நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக ஆகிட்டா கூட உடனே ஒரு கவலையோ இல்லை வேறு எதையாவது அதுவே சிருஷ்டி பண்ணிடும். அது மனதோட ஒரு போக்கு. அது அந்த துக்கம் தான் அக்ஞானம், வேற எதுவும் இல்லை. அப்போ அந்த துக்கம் அப்படிங்கிற அந்த அக்ஞானம் போயிடுத்து அப்படின்னா அப்போ என்ன வரும்னா சுகம் தான் வரும். துக்கம் போயிடுத்துனா அந்த சுகம் மட்டும்தான். அதனால தான் சுக்ஞானம். அப்பேற்பட்ட சுக்ஞானத்தை வழங்குபவர், சூக்ஷ்ம பிரணவ பொருளாகவே இருப்பவர். அப்பேற்பட்ட சங்கர குருவரம் சிந்தையாமி, அப்பேற்பட்ட சங்கரரை சிந்தனை பண்ணணும்னு சொல்றான். இங்க ஒருத்த சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவர் தான் யாருன்னா கிரி. சதா சர்வகாலம் சங்கரா சங்கராங்கிற சிந்தனை தான் எப்போதுமே போயின்னு இருக்கு. அதனால என்ன ஆறுது அப்படின்னா, இங்க இவர் சங்கல்பம் பண்ணின உடனே ஆதிசங்கரர் அங்க நதிக்கரையில் இருக்கக்கூடிய கிரிக்கு அங்க ஞானம் சித்திச்சிடுறது. துணி தோச்சுன்னு இருக்கான் கிரி, ஒண்ணுமே புரியல, சாதாரணமா பேசக்கூட சரியா வராது. அந்த ஞானம் சித்தி ஆன உடனே வாக் பிரவாகமா வருது. தோட்டகம்ங்கிறது கஷ்டமான மீட்டர், அதுல தோட்டகாஷ்டகம் பாடுறார். அதனால்தான் தோட்டகாஷ்டகம் பாடினதுனால்தான் சங்கரர் மேல, அதனால்தான் கிரியானவர் தோட்டகாச்சாரியர் ஆயிட்டார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம பார்க்கணும், குரு எப்போதுமே அனுகிரகம் பண்ணிட்டே தான் இருப்பார். அவருக்கு அனுகிரகம் தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. குரு கிருபைங்கிறது உண்மையிலேயே எப்போதுமே இருக்கும். ஆனா ஒரு சிஷ்யனும் அதே நிலையில இருக்கணும். குரு அனுகிரகம் எப்போதுமே பண்ணுவார், ஆனா சிஷ்யனானவனும் அதே ஃப்ரீக்வன்சியில இருக்கணும். அதுதான்
இப்போ சாதாரணமாக இப்போ நமக்கு எதெல்லாமோ உலகாகிதமான எண்ணங்கள் இருந்தோம் அப்படின்னா குரு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சா கூட நமக்கு சித்தி ஆகாது. ஆனால் இங்கே கிரி வந்து அதே நிலையில் இருக்கான். அதாவது எப்போதுமே குரு பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவன் குருவுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கான். உண்மையிலே மனம்ங்கிற நிலையில் குருவிற்கு பக்கத்திலேயே தான் எப்போதுமே இருக்கான். அதனால தான் அந்த சித்தி அவனுக்கு கிடைக்கிறது குரு சங்கல்பம் பண்ணின உடனேயே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா குரு மகிமையும் தெரியுது, குரு பக்தியும் நமக்கு தெரியுது. குரு பக்தி இருந்தால் தான் குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அனுகிரகமூர்த்தி தான் குரு எப்போதுமே. ஆனால் குரு பக்திங்கிறது நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண வேண்டியது. அப்போ இங்கே தோட்டக்காச்சாரியர் அவர் தான் 4 மடங்களை அமைத்தார் இல்லையா ஆதிசங்கரர். அதில் உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஜோதிர் மடத்திற்கு முதல் மடாதிபதியாக தோட்டக்காச்சாரியர் தான் வந்தார். சாதாரண கிரி குருவினுடைய அந்த கிருப்பையினால மடாதிபதி தோட்டக்காச்சாரியரானார். அதனால நம்ம குருவினுடைய மகிமை தெரியறது இல்லையா நமக்கு. சரி, இப்போ நம்ம இந்த குருவை பார்த்தோம். ஆதிசங்கரர் அவர் அதாவது மனித உருவில் இருக்கக்கூடிய குரு. ஆனால் எல்லாருக்குமே குரு அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது. குரு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு தத்துவம். அந்த தத்துவம் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். அது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. இங்கே ஒருத்தருக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அன்புடன் தும்பை அருகம் புல்லை எடுத்து அர்ச்சனை செய்தாலே போதும். அன்புடன் தும்பை அருகம் புல்லை எடுத்து அர்ச்சனை செய்தாலே போதும். அன்பர் துன்பம் துடைத்து அன்பர் துன்பம் துடைத்து பேரின்பம் தரும் வரத துன்பம் துடைத்து பேரின்பம் தரும் வரத துணை புரி பிரணவாகார கணபதியே துணை புரி பிரணவாகார கணபதியே மூலாதார மூர்த்தி கஜமுகனே சரணம் உனது உபய சரணம் மூலாதார மூர்த்தி கஜமுகனே. அன்புடன் தும்பை அருகம் புல்லை எடுத்து அர்ச்சனை செய்தாலும் போதும். அன்போட அருகம் புல்லை எடுத்து ஒரு குழந்தை தினம் 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 அர்ச்சனை பண்ணுறது, ஒரு பெண் குழந்தை. அப்படி இருக்கிற ஒரு குழந்தைய ஒரு நாளைக்கு பால்ய விவாகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா. அந்த குழந்தை பார்க்கறது என்னால் முடியாது இதெல்லாம், ஏன்னா எனக்கு எப்போதுமே அந்த கஜமுக்கனை துதிச்சுட்டே இருக்கணும், கல்யாணம்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது. சரி, இவனா இப்படி நம்ம குழந்தையா இருக்கா, அதுக்கப்புறம் யுவதி ஆகிடுவோங்கிறதுனால தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறா. நம்ம பாட்டி ஆகிட்டோன்னா அவளால் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறது, அந்த குழந்தை அப்படியே அந்த கஜமுக்கனையே போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. அப்போ என்ன ஆறுதுன்னா அந்த குழந்தை ஒரு பாட்டி ஆகிடுது. அதான் ஒளவை பாட்டி. இந்த ஒளவை பாட்டி உண்மையிலேயே பிள்ளையாரே தான் தன்னோட குருவாக நினச்சா. இப்போ ஒளவை பாட்டி இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் சுந்தரமூர்த்தி நாயன்மாரும் இருந்தார். 63 நாயன்மார்களில் ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயன்மார். எல்லாருக்குமே தெரியும் அவருடைய கதை. அவர் எப்பேற்பட்டவர், இறைவனையே தோழனாக பெறக்கூடிய பெரும் பேறு பெற்றவர். யாருக்குமே செய்யாததையெல்லாம் இறைவன் இறங்கி வந்து செய்திருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் கைலாசத்திலேருந்து இறங்கி வந்திருக்கார் சிவபெருமான் இவருக்கு வேண்டி. அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு சமயம் கேரளா ராஜாவான சேரமான் பெருமான் அவருடைய இல்லத்தில் தங்கியிருக்கார். இந்த சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார்னா ரொம்ப இஷ்டம் அவருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய குருவாக இவர் கருதினார். சேரமான் நாயனார் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எப்போதுமே கோயிலுக்கு போவது வழக்கம் சுந்தரமூர்த்தி நாயனார். அன்னைக்கு அவரால் அந்த தாபம் தாங்கலை, சிவபெருமான உடனே போய் பார்த்துடணும் அப்படின்னு.
அதனால் அப்போ சேரமான் பெருமான் ஸ்நானம் பண்ண போயிருக்கார். ஆனால் அவருக்காக காத்திருக்காம இவர் மட்டும் திருக்கோயிலுக்கு போகிறார். போன உடனே சிவபெருமானுடைய மூர்த்தியை பார்க்கிறார். இவரால் தாங்க முடியலை. ஸ்ரீ ஸ்ரீ சிதம்பர வாசனே ஸ்ரீ சிதம்பர வாசனே ஸ்ரீ சிதம்பர வாசனே ஸ்ரீ சிதம்பர வாசனே ஜெகதீசனே கனக சபேசனே நடராசனே ஈசனே இன்னும் தாமதமா சமானரகிதனான ஈசனே இந்த ஏழைகிழந்த இன்னும் தாமதமா இன்னும் தாமதமா இன்னும் தாமதமா. அதாவது எனக்கு இறங்கிறதுக்கு இன்னும் தாமதமான கதறி அழறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இதுக்கு மேலே பூலோகத்தில் என்னால் இருக்க முடியாது, தயவு பண்ணி எனக்கு கைலாசத்திற்கு கூட்டுன்னு கதறி கதறி அழறார். இந்த கதறல் சிவபெருமானுக்கு கேட்டுருது. அதாவது சிவபெருமான் உண்மையிலேயே பக்தர்களை எப்படி பார்த்துக்கிறார். இப்போ என்ன பண்ணுறார் சிவபெருமான் அப்படின்னா, தேவதூதர்களை எல்லாம் கூப்பிடுறார். கூப்பிட்டு இதுக்கு மேலே சுந்தரமூர்த்தி அங்கே இருக்க வேண்டாம், பூலோகத்தில் கைலாசத்திற்கு அழிச்சுன்னு வந்துருங்கோ. சும்மா கிடையாது, ஐராவதம் இந்திரனுடைய யானை வெள்ளை வெளியேர்னு இருக்கும் 4 தந்தங்களோட, அதில் அழிச்சுண்டு வாங்கோ மரியாதை பண்ணி அப்படின்னு சொல்கிற சிவபெருமான். அப்போ நம்ம பார்க்கணும், நம்ம ஏதோ நினைக்கிறோம் பகவானுக்கு பக்தி பண்ணுறோன்னு, ஆனால் உண்மையிலே நம்ம பண்ணக்கூடிய ஒரு பக்திக்கு பகவான் 1000 கொடுக்குறான். நம்ம ஒரு பக்தி பண்ணால் அவன் 1000 கொடுக்குறான், 1,00,000 கொடுக்குறான். அவனுடைய அன்பு அப்பேற்பட்டது. நம்ம செய்யக்கூடிய அன்பு அப்படின்னுங்கிறது சாதாரண அன்பு. ஆனால் இறைவன் வழங்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, பிரதிபலனாக அது பேரன்பு. அது அப்படியே நம்ம நினைஞ்சு விடுவோம் அவனுடைய அன்பில். இங்கே தேவதூதர்கள்லாம் வந்து சுந்தரமூர்த்தி நாயன்மாரை அழிச்சுண்டு போகிறா. வான் மார்க்கமாக இப்போ ஸ்நானம் பண்ண போயிருந்தார் இல்லையா சேரமான் பெருமான், அவர் வெளியில் வந்து பார்க்கிறார். பார்த்தா சுந்தரமூர்த்தி நாயன்மாரை காரம் எங்கே போயிட்டார் அப்படின்னு பார்க்கிறார். ஆகாசத்தில் வெள்ளை யானையில் போயின்னு இருக்கிறத பார்க்கிறார் சேரமான் பெருமான். ஆஹா, இவ்வளவு பழகினோமே, இப்படி நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரேன்னு இவருக்கு ஒரே தாபம். ஏன்னா இவருக்கு அவர் தான் குரு. அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய வெள்ளை குதிரையை அழைச்சி அதனுடைய காதில் பஞ்சாட்சரத்தை ஓதின உடனே அந்த குதிரை பறக்கிறது. அதனால் இவர் சுந்தரமூர்த்தி நாயன்மார் பின்னாடி இவர் போகிறார், அவரை பிடிச்சிடணும் எப்படின்னு சொல்லி. அப்போ மேலேருந்து வான்லேருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பார்க்கிறார். அப்போ ஔவையை பார்க்கிறார். ஔவை அப்போ எங்கே இருக்கா அப்படின்னா, திருக்கோவலூர் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. வான்லேருந்து சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவ்வை கிட்ட சொல்கிறேன்னு, எத்தனை காலத்திற்கு தான் நீ இங்கே இருக்க போகிற பூமிக்கு, நான் கைலாசத்துக்கு போகிறேன், நீயும் வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே அவ்வை சொல்கிறா, முதல்ல பூஜை முக்கியம், கைலாசம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறான். இதுலேன்னு தெரியறது இல்லையா, ஏன்னா சாதாரண பூஜை கிடையாது அவளுக்கு, பிள்ளையார் பூஜை, அது குரு பூஜை. அவளுக்கு பிள்ளையார் தான் குரு. அப்போ உடனே அன்னைக்கு பூஜை எல்லாம் பண்ணுறா அவ்வை. பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறா. அன்றைக்கேன்னு பார்த்து பிள்ளையார் கொஞ்சம் லேட்டாக வரார் அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்றதுக்கு. எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் சொல்கிறார், ஆமாம் உனக்கு என்ன வேணும், கைலாசம் போகணுமா உனக்கு அப்படின்னு கேட்குறார். அவ்வை ஒன்றுமே பதில் சொல்லலை. இங்கே பாருப்பா, நீ இருக்கிற இடமே எனக்கு கைலாசம் தான் அப்படிங்கிறா. சரி, நான் உனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கேன், என்னை பற்றி மட்டுமே ஒரு பாட்டு பாடக்கூடாத, நீ இதெல்லாமோ பண்ணியிருக்க, ஆத்திச்சூடியெல்லாம் பண்ணியிருக்க, என்னெல்லாமோ பண்ணியிருக்க, என்னை பற்றி மட்டும் ஒரு பாட்டு பாட, அதுக்கப்புறம் கைலாசத்தை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. உடனே அவ்வை என்ன பண்ணுறா அப்படின்னா, விநாயகர் அகவல் இயற்றுறா. இதுதான் அவள் கடைசியாக இயற்றியதாக பெரியோர்கள் கூறுவார்கள். குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென குருவடி
குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாட வகைதான் மகிழ்ந்தெனக் கருளி வாட வகைதான் மகிழ்ந்தெனக் கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்ட உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஞான தெளிவையும் காட்டி இதில் என்ன சொல்கிறா அவ்வை? குருவடிவாகி குவலயன் தன்னில், குருவடிவாகி குவலயன் தன்னில், பிள்ளையார் தான் தனக்கு குருங்கிறத இதில் சொல்கிறா. திருவடி வைத்து திறமிது பொருளென, அப்பேற்பட்ட அந்த பிள்ளையார் தனக்கு என்ன பண்ணினாராம்? உவட்ட உபதேசம் புகட்டியன் செவியல் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. தெவிட்டாத ஞான தெளிவு, ட்ரையான ஞானம் கிடையாது, சுகமான ஞானம், தெவிட்டாத ஞானம். ஞானம்ங்கிறதே சுகம்தான், தெவிட்டாதது. அப்பேற்பட்ட ஞானத்தை எனக்கு காட்டி அருளினார் அப்படின்னு இங்க சொல்றா. அப்ப இப்ப இதை பாடின உடனேயே நம்மளுடைய பிள்ளையார் என்ன பண்றாரு அப்படின்னா, திருப்பி கேட்கிறார், உனக்கு என்ன கைலாசத்துக்கு போகணுமா அப்படின்னு. உடனே அவ்வை சொல்றா, நீ பாட சொன்ன, நான் பாடினேன். எனக்கு உன்னை பூஜை பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், உன்னை பாடுறதுன்னா அதுக்கு மேலே ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன். நீ கைலாசம் குடிப்பியோ வைகுண்டம் குடிப்பியோ எனக்கு தெரியாது, அதுக்கு வேண்டி நான் இதை பண்ணலைங்கிற, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது பிரதிபலன் எதிர்பார்த்து குரு பக்தி உண்மையிலேயே பண்ணுறது கிடையாது. அது ஒரு அன்பு ஊறு. அந்த குரு பக்தி, அந்த பக்திங்கிறதே உண்மையிலேயே என்ன, அது ஒரு அன்பு ஊற்று. அந்த அன்பு ஊற்று அந்த குருவை பார்த்த உடனேயே பெருகிறது, அது தானே பெருகிறது. எப்படி ஒரு அம்மாவிற்கு அந்த குழந்தைய பார்த்த உடனேயே வருது இல்லையா, அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தைக்கும் வருது அம்மா மேலே, அம்மாக்கும் வருது குழந்தை மேலே, அப்படியே பார்த்த உடனே கட்டிக்கிறோம் இல்லையா. அந்த குழந்தை பிற்காலத்தில் என்னை உட்காத்தி வச்சு சாதம் போட போகிறது, அதனால் நான் இன்னைக்கு சாதம் ஊட்டுறேன்னு எந்த அம்மாவாவது நினச்சதுண்டா? அந்த அன்புங்கிறது எதுவுமே எதிர்பார்க்காம தானே வருது. அதான் அன்கண்டிஷனல் லவ், அதுதான் குரு பக்தி அப்படிங்கிறது. அதுதான் இங்கே சொல்கிற அவை, எனக்கு கைலாசம் வைகுண்டம்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றை மட்டும்தான் தெரியும், ஒன்னிஷ்டம் அப்படிங்கிறா. உடனே பிள்ளையார் என்ன பண்ணுறாரு, அவர் விட்டுடுவாரா? அவர் அப்படியே தன்னுடைய தும்பிக்கையால் தூக்குறார். அவ்வையை தூக்கி கொண்டு போய் நீட்டி நீட்டி கைலாசத்தினுடைய அந்த சிவருமானுடைய சந்நிதியிலே கொண்டு போய் விட்டுடுறார். இப்போ நம்ம இங்கே கவனிக்கணும். அதாவது இப்போ என்னன்னா, இன்னும் சுந்தரமூர்த்தி நாயன்மார் வரலை, முதல்ல அவ்வை போயாச்சு. அதாவது குரு பக்தி மட்டும் பண்ணி கைலாசம் கேட்காத அவ்வை முதல்ல கைலாசத்துக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் ரெண்டாவது யார் வரா அப்படின்னா சேரமான் பெருமான், அவரும் கைலாசத்தை கேட்கல. அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயன்மார் குரு, அவர் பின்னாடி வந்து அவர் ரெண்டாவதாக வந்துட்டார் கைலாசத்துக்கு. உண்மையிலேயே கைலாசம் கேட்ட சுந்தரமூர்த்தி நாயன்மார் தான் மூன்றாவதாக வந்தார். இதிலிருந்து என்ன தெரியறது அப்படின்னா, குரு பக்தி பண்ணினாலே போதும்,
அனைத்துமே குரு பார்த்துப்பார். அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். கைலாசம் மட்டும் இல்லை, இகம் பரம் அப்படின்னு தேவையான அனைத்துமே குருநாதர் உண்மையிலேயே வழங்குகிறார். அதைத்தான் நம்ம இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பிள்ளையாரை பார்த்தோம். இப்படி தெய்வத்தையே குருவாக கொண்ட அவ்வை, இவ மட்டும்தான் தெய்வத்தை குருவாக கொண்டிருக்காளா அப்படின்னா இல்லை, வேற ஒருத்தர் இருக்கார். அவர் யாரை குருவாக கொண்டார்?